சிலுவை நிலையின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். உன் பேரை நான் நினைச்சவன் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பாருங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் நீ என்ன செய்யணும்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ. அதுக்கு பிறகு உனக்கு என்ன நடக்கும் பாருங்கள். உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன? அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார், நம்மளை பெரிய ஜாதியாக்குவார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இன்றைக்கி நம்ம ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேனே, நான் ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், கடன் பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரை நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவார். நம்முடைய பேரை ஒன்றுமே அட்ரஸ் இல்லாத நம்மளை கூட நம்முடைய பேரை நினைச்சுவாராம், பெருமைப்படுத்த போகிறாராம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது வரைக்கும் எனக்கே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு, ஏன் இந்த உலகத்தில் பிறந்தன்னு கூட தெரியாமல் இருக்குமே நம்ம நினைக்கலாம். ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக, நீ அநேகருக்கு ஆசிரமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அது மாத்திரமில்லை, 3ஆம் வசனத்தில் பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யுமா? ஆசீர்வதிக்கப்படுமா. பிரியமானவர்களே, என்றைக்கும் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கலாம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களும் பிரபுக்களை உட்கார பண்ணிக்கிற ஆண்டவர், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தைப்படியே உங்களை கொண்டு அநேகருக்கு ஒரு ஆசிரமான பாத்திரமாக எடுத்து அவர் பயன்படுத்த போகிறார். நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆபிரகாம் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவன் வயது ஆகிட்டு அப்போ அவருடைய மனைவிக்கும் பாருங்கள் வழிபாடெல்லாம் நின்று போச்சு. ஆனாலும் கூட பாருங்கள், கற்பத்தின் கனியை கத்தரை கொடுத்து நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி எப்படி பேரை கொடுத்தாரோ, எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதே போல் பெரிய ஜாதியாக்கி இன்றைக்கி நம்ம ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லத்தக்கதாக கத்தர் அந்த அளவுக்கு பெருக பண்ணினார். இன்றைக்கி நீங்கள் கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில் தரித்திரத்தோடு இருக்கிறேன், கடம்பரிச்சனோடு இருக்கிறேன், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டர் கொடுக்குறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் நினைச்சு ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை குறித்து நீ கவலைப்படாத, அவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்ல போகிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது வரைக்கும் ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி உயர்த்த போகிறேன், வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் இருக்க போகிறேன், இங்கே கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை